நம்மளுக்கு வந்து ரொனால்டோ தான் பிடிக்கும். இங்கே வந்து தோனி வந்து 7, ரொனால்டோவும் நம்பர் 7, அதனால இது அவரை பிடிக்கும். போர்ச்சுகல் ரொனால்டோ தான். எல்லாரும் மாதிரியும் தான் மெஸ்ஸி தான் சொல்லணும். எல்லார் மாதிரியும் மெஸ்ஸி தான் ஆப்வியஸ்லி. ஃபேவரட் பிளேயர் ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ. டீம் அதான் ஃபுட்பாலில் அவ்வளோ பார்க்க மாட்டோம். பார்த்தா இங்கே கிரிக்கெட் மட்டும் தான் பார்ப்பேன் மோஸ்ட்டாக, இல்லைனா டென்னிஸ் பார்ப்பேன். ஸோ அவர் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, நாங்கள் ஃப்ரீ ஃபயர் ஆடுவோம், அதில் ரொனால்டோவோட கொலாபரேஷன்லாம் வரும். ஸோ அதை வச்சு எங்களுக்கு எனக்கு ரொனால்டோ டீம் தான் பிடிக்கும். நான் அந்த அளவுக்கு ஃபுட்பால்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ நான் ரொனால்டோ வந்து ரீல்ஸ் மூலயமா பார்த்து எனக்கு ரொனால்டோவை பிடிக்கும். இது வரைக்கும் நடந்ததில் 5 டைம்ஸ் பிரேசில் கப் அடிச்சிருக்கு. ஸோ இந்த தடவை வந்து டிஃபென்ஸ் அப்புறம் அட்டாக்கிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். எங்களுக்கு வந்து லைக் அர்ஜென்டினா கப் அடித்தா வி ஆர் ஆல் ஹாப்பி. 2006 கன்சிஸ்டண்டாக இருக்க ஒரே பிளேயர் அவர் தான். ஐ மீன் ஹீஸ் புஷிங் 38 அவருக்கு வயசு. ஸ்டில் ஹேட்ரிக் அடிச்சுன்னு இருக்கார் உட்காந்து. ஏன்னா இந்த வருஷமாக வச்சா இல் பி லைக் ட்வைஸ் தானே. லாஸ்ட் 2022 அது மாதிரி தான் ஆனார். 2026 அதே மாதிரி தான் இருக்கும். 4 வருஷம் கேப் போன மாதிரியே தெரில. MLS எங்கேயோ அமெரிக்காவில் ஆடுற அந்த லைக் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸே இல்லை. அந்த டிபேட்டுக்குலாம் ஒரு சான்ஸே இல்லை. ஐ திங்க் இஸ் ப்ராப்ளி த பெஸ்ட் பிளேயர் அண்ட் எல்லாரும் அவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஷோர் நிறைய நேஷன்ஸ் இன்னும் இருக்குது. இங்கிலாந்து ஸ்பெயின்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஜெர்மனி ரொம்ப இன்னும் அதே டாமினேட்டாக தான் இருக்காங்க. பட் அட் தி சேம் டைம் இட் இஸ் நாட் அர்ஜென்டினா அப்படியே லைட்டாக விட்டுற முடியாது. இட்ஸ் லைக் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. தேர் இஸ் அ குட் சான்ஸ் அவங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணுறதுக்கு. போர்த்துகல் தான் ஜெயிக்கும். ஃபைனல் கப் அடிக்கிறது அவங்க. எஸ், எனக்கு அர்ஜென்டினா மை ஃபேவரட் டீம் அது. ஸோ மெஸ்ஸி எனக்கு நாட் ஒன்லி பிளேயர், அவர் ஹியூமனாக அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அர்ஜென்டினா டீம் வின் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. செகண்ட் டைம் இது ஹாட்ரிக் இது பண்ணாங்க. லாஸ்ட் இதில் ஹாட்ரிக் கோல் பண்ணார் அவர். ஸோ நிறைய மிராக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்தராக ஒரு வந்தாங்க எனக்கு ரொம்ப ஃப்ரான்ஸோட அட்டாக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுட்பால் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. அதான் கவர்மெண்ட் தான் அதை வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஒரே மாதிரியான அவங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறது கிடையாது. அவங்க வந்து அதிகமாக எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக வருமோ அந்த மாதிரியானதெல்லாம் பார்க்குறாங்க தவிர அதிகமான ப்ரையாரிட்டி தர மாட்டாங்க. ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லா ஸ்போர்ட்ஸுமே நல்லா எமர்ஜ் ஆகும் அப்படின்றது. மோஸ்ட்டாக இங்கே கிரிக்கெட் தான் நிறைய IPL அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்தளவுக்கு எந்த ஸ்போர்ட்ஸும் வெளியில் கொண்டு வரல. இப்போ கபடியுமே பார்க்க போனால் ஊருக்குள்ளே தான் நடக்குது. எதுவுமே வந்து வெளிப்படையாக இதுதான் அந்த டீமுன்னு கொண்டு வரல. ஸோ கிரிக்கெட் வந்து தோனி, விராட் கோலி நிறையா பேர் இருக்கனால அது வந்து ஒரு ஹோல் ஷோவாக காட்டுறாங்க, ஹோல் இந்தியாவுக்கும் தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி நம்மளோட தமிழ்நாடு கேம்ஸ் எதுவுமே வெளியில் வரல. ஸோ நம்ம தான் அதை கொண்டு வரணுமே தாண்டி அடுத்தவங்க வந்து நம்ம கிட்ட இருக்க திறமையான பிளேஸை நம்ம தான் வெளில கொண்டு போகணும். உள்ளே வச்சுருந்தா யாருக்கும் தெரியாது. நம்ம பிளேயர்ஸ் யார் யார் இருக்கான்ட்டு கண்டுபிடிச்சி நல்ல பிளேயர்ஸை கொண்டு போய் இந்தியா டீமுக்கு விளையாட வச்சாலே நம்மளும் வேர்ல்டு கப் விளாட்லாம். கரெக்டாக என்டோர்ஸ் பண்ண ஆள் இல்லை. மேபி இந்த ஸ்போர்ட் தான் வந்துட்டு மேலே இருக்கணும் அப்படின்னு மார்க்கெட் டிசைட் பண்ணிட்டு போயிடுது. கிரிக்கெட்டை மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. இப்போ பேஸ்கெட் பால் ஃபுட்பாலுக்குலாம் இல்லை. இப்போ தான் பேஸ்கெட் பாலுக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு ஒரு லீக் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் நானும் பார்த்துருக்கேன். அது யாரும் ஃபாலோ பண்ணுறது கூட இல்லை. அப்படி ஆச்சுன்னு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மேபி அதுக்கு ரீசன் வந்து அவ்வளோ வருஷமாக நம்ம அதை பார்க்காம இருந்திருக்கோம். மேபி அதனால தான் இருக்கும். இப்போ பிரேசிலில் வந்து அவன் வந்து இட்ஸ் இந்த லெகசி, அவங்க ஹிஸ்ட்ரியில் அவங்க ஹெரிட்டேஜாக எடுத்து பார்த்தாங்கன்னா ஃபுட்பால் வில் பி லைக் அ மேஜர் பார்ட். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. கிரிக்கெட் தான் அப்படி இருந்திருக்கு. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கிரிக்கெட்டோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுட்பாலோட ஆதிக்கமும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நான் பரவலாக எல்லா இடத்துலையும் பேசப்படலாம். இப்போ நீங்கள் கேரளா போனீங்கன்னா அங்கே கிரிக்கெட் அதிகமாக பேச மாட்டாங்க, ஃபுட்பால் தான் அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஃபுட்பால்ஸை டிபெண்ட் பண்ணியும் அதை மட்டும் தான் கேம் பிளேவாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம கிரிக்கெட்டில் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் கிரவுண்ட் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிரிக்கெட் தான். ஸோ அவங்களும் வந்து ஃபுட்பாலும் ஒரு பெரிய ஃபிஃபா அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டைம் மெஸ்ஸிலாம் போனப்போ நம்ம விராட் கோலி வந்தப்போ ஸோ அவ்வளோ இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதை விட பெருசாக பண்ணியுமே வந்து மெஸ்ஸி வந்தப்போ லாஸ்ட் 2022 கப் அடித்தப்போ அந்த மாதிரிலாம் நடக்கலை. ஸோ அதை விட லைக் 12 டைம்ஸ் அதிகமாக வந்து கூட்டம் வந்துச்சு. ஸோ அப்போ கூட அந்த மாதிரி நடக்கலை. ஸோ அதனால் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இங்கேயும் வந்து ஃபுட்பாலுக்காக வந்து ஒரு லைக் ஒரு சர்வே மாதிரி உள்ள ஒரு லைக் ஒரு கான்வா மாதிரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னா லைக் இங்கேயுமே வந்து ஃபுட்பால்ஸும் கொஞ்சம் அதிகமாக பேசப்படும்.